ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா வந்துட்டு போட்டு எனக்கு அந்த அன்னைக்கே சொல்றேன் வந்தா மட்டுமே கூட 4 நடிகர் சேர்த்து சொல்லுங்க அவங்களும் சேர்த்து வராங்க எனக்கு அவளும் பயம் இல்லை சார். இன்னைக்கு ரஜினி கமல் நீங்க சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க ரஜினி கமல் வரட்டும் வந்தா வரட்டுங்களா அதாவது வந்தா வரட்டும் சார். இது வந்து ஓட்டு போடுறதுக்கு நம்ம வீடு விட போறோம்ல அது மாதிரி அவங்க வந்து வரட்டும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் நிலைப்பாடு என்னங்க சார்? சார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் நிச்சயம் ஓஎன்ஜி ஓடோட வரட்டும் தான் என் முதல் குறிக்கோள். ஓஎன்ஜிசி ஏன்னா அதான் ஓட வரட்டும் தான் எங்களுடைய முதல் குறிக்கோள். நிச்சயமாக வரட்டும் ஏன்னா எங்கள் குறிக்கோள் அதுக்காக இந்த தேசிய முற்போக்கு திராவிடங்களை எனக்கு துணை இருக்கும். மக்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா மண்ணை தான் எடுக்கிறேன்னாங்களாம். மண்ணை எடுத்தாங்க நீ சொல்லுப்பா மண்ணெண்ணை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த வாங்கினாங்க. மண்ணெண்ணை எடுக்கிறேன் குருட்டாயிரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி பத்திரம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ஓசி போட்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு அதனாலதான் நாங்க இருக்கோம். இங்க சார் நேரில் சந்திக்கணும் வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கணும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. நீங்க தான் நான் எதுக்கு வாய்ப்பு கேட்க நானும் உங்களை வந்து உட்காந்துக்கிறேன். வாய்ப்பு நம்மளுக்கு தெரியும் நீங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க நாங்க வேணுமா போய் கேட்கிறேன். மத்திய அரசு தமிழக அரசு வந்து தமிழகத்தை வந்து தொடர்ச்சியா வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு வந்து தேமுதிக என்ன தமிழக அரசு என்ன இங்க வஞ்சிக்கிட்டு தான் வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கணும். இன்னும் என்ன பண்றான் நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தோம். தமிழக அரசு திட்டத்தை டிஎம்கேயும் எந்த டிஎம்கேயும் அதிமுக எந்த டிவி உங்க டிவி என்ன பிஜேடின்னு நீங்க போட்டு ஏன்னா சந்தினாவும் போட மாட்டீங்க அதனால எந்த டிவியும் கேட்டேன். அதாவது திமுகவும் அதிமுக இருக்கிற காலத்தை தொட்டு தமிழ்நாடு வஞ்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்வு வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தீர்வு தேமுதிக போராடுமாங்க சார்? திருவரகு இதுக்கு தான் போராடும் எல்லாத்துக்கும் போராடும்னா நீ என்ன போராட்டம் திமுக உங்க நீசுக்கா நீ கேட்கக்கூடாது. உண்மையிலே எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணும்போது நிச்சயமா போராடும். விமர்சன வரத்தான் தாங்கி கொண்ட சக்தி இருக்கு. அவங்களும் இன்னைக்கு தான் பேசுறாங்க. யாரு மந்திரிகள் இன்னைக்கு தானே பேசுறாங்க. இது வரைக்கும் அந்த அம்மா பேசிக்கணும். அம்மா இருந்தோன்னா மந்திரிகள் இன்னைக்கு ஆளாளுக்கு வந்து பேசுறது மாத்திரம் என்ன தரும். தமிழகத்தை பிஜேபி தொடர்ந்து பின்னாடி இயக்குகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக எல்லா தலைவரும் வைக்கிறாங்க. திமுக ஏங்க நீங்க அதான் நீங்க உங்களுக்கு என்ன தோணுது அது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது திமுக கருத்து வந்து நானா எதிர்க்கிறேன். எல்லா கட்சியும் ஹைட்ரோ கார்பன் மக்களுக்கு ஒண்ணுன்னா நிச்சயமாக விஜயகாந்த் எதிர்ப்பேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அது சம்பந்தம் விசாரணை முடியாமல் சொல்ல முடியாது. கருத்துன்னு சொன்னா விசாரணை முடியட்டும். விசாரணை முடிஞ்சு விசாரணை 2 வகுப்பு வினோத்குமார் சரி அவர் சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் கருத்து. கடலூர் மற்றும் நாகையில வந்து நடக்கும் போது 45 இடங்கள்ல பெட்ரோலிய மண்டலம் அமைக்கிறதா அமைக்கணும். தமிழர் தானே சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே. பெண்ண வந்துருச்சு ஏன்னா அந்த அம்மா இல்ல பேசுவாங்க எல்லா பெண்ணும் பேசுவாங்க. இந்த 5 மாத காலம் எடப்பாடி ஆட்சி எப்படி சார் இருக்கு? சரி நல்லா இல்ல நேற்று சொன்னா அதே பதில் தான் இன்னைக்கும் சொல்லுவோம். நல்லா இல்ல சும்மா இவங்களா வந்து நல்லா இருக்குன்னா சரி விட்டுருங்க. நிறைய சொல்லவே வேண்டாம். இந்தி திணிப்புக்கும் அதான் பேசுனேன். நீங்க அதை எடுத்தீங்கல்ல ஹிந்தி திணிப்பும் நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். ஹிந்தி அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் தான் சொல்லிக்கிட்டு அனைவரும் தெரிஞ்சுக்கலாம். கண்ணாடி போடுற மாதிரி